நான் திரு ஷியாம் அவர்கள்ட்ட தொடங்குறேன். சார், இந்த தேர்தலில் இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவது அல்லது அவருடைய பெயரை பயன்படுத்துவதுங்கிறது ஒரு பெரிய விமர்சன புள்ளியாக மாறி இருக்கு. இதில் உங்கள் பார்வை என்ன? அவருடைய படத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பயன்படுத்துவது அல்லது அவருடைய பெயரை பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பது அல்லது அதிமுக இன்னைக்கு சீனியர் டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கையில் சொல்கிறாரு, திமுக தான் பொது எதிரி அதிமுகவுக்கும் பாமகவுக்கும், எனவே அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் வரைக்கும் போறாங்க. எப்படி பாக்குறீங்க? அது மறைந்த தலைவர்கள் படங்களை பயன்படுத்துவதில் அந்த தார்மீக உரிமை தான். அதாவது எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவோட ஐகான்ஸ். அதனால மற்ற கட்சிகள் அதை பயன்படுத்துங்கிறது தார்மீக ரீதியாக சரியா வராது. ஒன்று. ரெண்டாவது, பாமகவுக்கு அது ஒரு அவங்க ஏரியா, அவங்க பாக்கெட். கிட்டத்தட்ட 45,000 ஓட்டுங்கிறது கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு இருக்கு. அப்போ என்டிஏ கூட்டணியோட வேட்பாளருங்கும் போது இன்னும் அதிகமான ஓட்டு வரணும். எல்லாரும் சொல்ற மாதிரி ஆளுங்கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றாலும் ரெண்டு முக்கியமான விஷயம் இதில் நம்ம பார்க்கணும். நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி ஒட்டுமொத்த ஓட்டு சதவீதம் எவ்வளவு வரும்? என்னோட எஸ்டிமேட் 80க்கு மேல வருங்கிறத. கண்டிப்பா. என்னன்னா புறக்கணிப்பே நடந்தாலும், இப்போ உதாரணமா ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட ஆர்கே நகர் 2015 வெற்றிவேல் ராஜினாமா பண்ணி அவங்க நின்ன வார்க்கை நகர் தேர்தல், அதேமே கிட்டத்தட்ட 85% ஓட்டுப்பதிவு இருந்தது. அது புறக்கணிப்பு இருந்தாலும் ஓட்டு சதவீதம் வரத்தான் செய்யும். காரணம், இடைத்தேர்தலில் அந்த வாக்காளர்களே அவங்களுக்கு இயல்பான மைண்ட் செட்டு ஆளுங்கட்சியே வரட்டும், அது நமக்கு நல்லது என்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஆளுங்கட்சி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்கும். ஸோ ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக கூடும். 80-85 நம்ம சராசரியா எடுத்துக்கலாம். அதுல அதிகமான ஓட்டு சதவீதத்தை பெறுவதற்கான வாய்ப்பு, உதாரணமா 55% மேல பெற வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கிடலாம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்க போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்கால தேர்தலில் அது அவர்களுக்கு முக்கியமா இருக்கும். புறக்கணிப்பே எப்போதுமே எதிர்கால கூட்டணிகளுக்கான அச்சாரம் தான் நான் பார்க்கிறேன். ஓகே, அதிமுகவுடைய புறக்கணிப்புங்கிறது 26 தேர்தலுக்கான ஒரு கூட்டணி கணக்குல எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா 81 காலகட்டம் நான் பத்திரிகையாளரான உடனே முதல் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அதுவும் ஒன்று, எம்ஜிஆர் பிரஸ் கான்ஃபரன்ஸ். திருப்பத்தூர்ல இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் வேட்பாளரை அறிவிப்பார் நினைச்சிட்டு போனோம். ஆனா அவர் இல்ல மரணம் மூலமாக ஏற்பட்டால் அந்த இடைத்தேர்தலில் அந்த கட்சி தான் நிக்கணும்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் கொடுத்து காங்கிரஸ் கட்சியை ஆதரிச்சார். காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை. காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சி. அடுத்த வருஷமே உலக தமிழ் மாநாடுக்கு இந்திரா காந்தி வரவழைக்கப்பட்டார். 84 அதிமுக இந்திரா காங்கிரஸ் ஒரு திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை பிரித்து எடுத்தார்கள். இதே மாதிரியான உதாரணம் நீங்க 2009 காலகட்டத்திலையும் பார்க்கலாம். 5 இடைத்தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமா வந்துச்சு. பர்கூர் சிறுவைகுண்டம் உட்பட 5 இடைத்தேர்தல். 5ஐயுமே அதிமுக புறக்கணித்தது. தேமுதிகவுக்கான ஓட்டு வங்கி கூடுச்சு. அவர்கள் 10% 14, 15 எல்லாம் வந்துட்டாங்க. கடைசியில் 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி வந்துச்சு. எப்போதுமே இந்த நகர்வு அரசியல் எதிர்கால கூட்டணிகளை தீர்மானிக்குங்கிறதா என்னோட பார்வை. ஓகே, முதல் கட்ட கருத்தா அதை எடுத்துக்கிறேன் சார். திரு ரவீந்திரன் துரைசாமி, எப்படி பார்க்குறீங்க இந்த அதிமுக வாக்குகளை பெறுவதற்காக ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அவங்க மக்களவை தேர்தலில் அதை பயன்படுத்தினாங்க. ஜெயலலிதாவால் முதல்வராக நியமிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அந்த அணியில் தான் ராமநாதபுரம் தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணார். ஜெயலலிதாவால் பொருளாளராக நியமிக்கப்பட்ட டிடிவியும் 2 இடங்களில் அங்கே கண்டஸ்ட் பண்ணார். அன்புமணியே இன்னைக்கு அதுதான் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே மயிலாடுதுறையில் ம.க. ஸ்டாலின் போன்ற பாமக வேட்பாளர்கள் 2024 அதை இப்போது 24 தான் மக்களவை தேர்தலில் பயன்படுத்தினாங்க. இப்போ பயன்படுத்துறது ஒன்றும் புதிய இது இல்லை. இன்னைக்கு அவங்க கூட்டத்தில் மோடி படத்தை தான் பெருசாக வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் எல்லாருமே பொது வழியில் இப்போ கூட ஒரு தொலைக்காட்சியில் பண்ணும்போது மோடியை பண்ணல, மோடி இல்லைங்கிறதான் இங்கே பிரதானமாக பேசப்படுது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பார்த்தா தெரியும் அந்த இதில் மோடி படத்தை தான் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில். அது மட்டும் இல்லை, அது என்டிஏ வேட்பாளராக தான் பண்ணுறாங்க. என்டிஏ கூட்டணி 26 இன்டாக்டா இருக்கும். ஷாமண்ணனுக்கு நான் இதை ஒரு இதாட்டே சொல்லிக்கலாம். மோஸ்ட் அதிமுகவுடைய கூட்டணி கணக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிறீங்க? ஒர்க் ஆகாது. என்டிஏ கூட்டணி இன்டாக்டா இருக்கும். சுதாகர் ரெட்டியே வந்திருக்கிறாரு. தென் இதுல அதிமுக அங்க போட்டி இருக்கு சார். 18 மாசத்துக்கு மேல அண்ணன் மாறுங்கிறார். கண்டிப்பா மாற்றம் இருக்கு. அண்ணன் மாறுங்கிறார், நான் மாறாதுங்கிறேன். அவ்வளவுதான். ரெண்டுக்குமே காலம் இருக்குது. ஒருவேளை அண்ணாமலை இல்லாம போனாருன்னா அதிமுக கூட இல்ல எப்படியும் 20 வருஷம் இருக்குண்ணே, 20 மாசம் இருக்குண்ணே, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்களும் நான் சொல்லிக்கலாம், எங்க அண்ணன் சொல்லிக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி 80% போலிங் இருக்குங்கிறத அண்ணன் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். 55% மேல திமுக வருங்கிற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். 40% அவங்க எடுத்தாங்கன்னா இங்க 55 பேர் வாங்க எடுத்துக்கிறேன். இதுல அதிமுக கண்டஸ்ட் பண்ணாது முழுக்க
பெண்ணகரத்தில் டாக்டர் ராமதாஸ் திண்ணை பிரச்சாரம் பண்ணி வன்னியர்களை தட்டி எழுப்பி 2வது இடம் வந்து பாமக 3வது போன ஒரு அதிமுக 3வது போன ஒரு சூழ்நிலையை பாமக 2010 நடந்த தேர்தல் அந்த ஒரு சூழ்நிலை. இத்தனைக்கும் 2009 அனைத்து தொகுதிகளையும் இழந்த பிறகு பெண்ணகரத்தில் ராமதாஸ் செய்த சாதனையை இப்பவும் வன்னியர் உணர்வை தட்டி எழுப்பி செய்திருவாரு. அது வந்து தனக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குங்கிறதான் காரணம். 3வது இடம் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கடியான ஒரு இடமாயிடக்கூடாதுங்கிறதுனால தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா. நம்ம வந்து ஈரோடு கிழக்கு இதுல வந்து எல்லாத்திலும் நம்ம சொன்னது ஈரோடு கிழக்குள்ள இடைத்தேர்தல் வந்து உசிலம்பட்டியிலேயோ இப்போ 2024 மக்களவை தேர்தல் நடந்தது. சொல்லுங்க. அந்த அசெம்பிளி செக்மெண்ட்ல நீங்க எடுத்த வாக்குகளை பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 72,188 வாக்குகள், 30%, 30.97% வாக்குகள். அதிமுக கிட்டத்தட்ட 28% வாக்குகளை பெற்றிருக்கு, 65,000 வாக்குகள். ரொம்ப குறைவா ஒரு 7,000 வாக்கு தான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். 6,000 தான் வருதுன்னா நீங்க வந்து அடுத்ததா பாமக வருது. பாமகவுக்கு 13.8% வாக்குகள், 32,000. எப்படி அதிமுகவை விட பாமக மேல போயிருப்பாங்க? ஒருவேளை அதிமுக களத்தில் இருந்திருந்தா அதை நினைச்சு அவங்க வந்து இந்த இடத்துல எடப்பாடி சான்ஸ் எடுக்க விரும்பாம ஒதுங்கிட்டார். காரணம் என்னன்னா, இந்த மக்களவை தேர்தலில் வன்னியர் சமூகம் 60% எடப்பாடி பழனிசாமிக்கு 10.5 கொடுத்தாருங்கிற அளவுல மிகப்பெரிய அளவுல ஓட்டு போட்டிருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் எல்லாரும் ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும், ஏரியா வைஸ் தமிழ்நாட்டை ஆய்வு பண்ணி பார்த்தாலும் இந்த உண்மை தெரியும். வெளிப்படையா சொல்லணும்னா அதே ரெட்டையில அதே மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார். ஆனா 38% சேலத்தில் எடப்பாடிக்கு ஆளுமைக்குள்ள பகுதியில் அவர் செல்வாக்கால அவர் முயற்சியில் 10.5 கொடுத்தாருன்னு 38% போடுறாங்க. எடப்பாடியில் 45,000 ஓட்டு அதிமுகவுக்கு உதயசூரியன், அதுவும் பவர்ஃபுல் செல்வ குணவதி போன்ற ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசரை மீறி அங்க எடுக்கிறாங்க. இதே அதிமுக நெல்லையில வந்து மக்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்க சீனியர் ஜிஆர் எட்மண்ட் சார், மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், வெள்ளாளர் உள்ள இடத்துல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நிறுத்துறாரு, பெரிய வெற்றியை பெறாரு. நாஞ்சில் மனோகரன் அவரை வந்து பாளையங்கோட்டையில் நிறுத்துறாரு, பெரிய வெற்றியை பெறாரு. ஒய்எஸ்எம் யூசுப் ஜாகிப் எங்க தொகுதியை சேர்ந்தவர், நாடார்கள் மெஜாரிட்டியான இடத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு இஸ்லாமியரை நிறுத்துறாரு, பெரிய வெற்றியை பெறாரு. அந்த நெல்லையில இன்னைக்கு அதே ரெட்டையில அதே மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதே எடப்பாடி பொதுச் செயலாளர் 8% தான் எடுத்திருக்குது. சோ இங்க தமிழ்நாடு அரசியல்ங்கிறது வெறும் அதிமுக திமுக பேசுறதையும் தாண்டி ஸ்டாலின் தலைமையில கலைஞரோட பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்க. எடப்பாடி தலைமையில அந்த கட்சியின் தன்மை பெரிய அளவுக்கு மாறி இருக்குது. அப்போ அவருக்கு கிடைச்ச பெரிய கெயினுங்கிறது வன்னியர் சமுதாயம் அவரை வந்து 10.5 கொடுத்தாருன்னு முழுக்க தலையில தூக்கி கொண்டாடுறாங்க. ராமதாஸே அவங்க பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கல. அந்த சூழ்நிலை விக்கிரவாண்டியில மாறினா அது ஒரு பின்னடைவாகிவிடும். அதுல இந்த இடத்துக்குள்ள 10.5 ராமதாஸ் ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. ஸ்டாலின் அதை எஃபெக்டிவா கவுண்டர் பண்றாரு, டாக்டிக்கலா கவுண்டர் பண்றாரு. இவருக்கு அதுல நிலைப்பாடு இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தது சரியா தப்பான்னு கூட அவருக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு நெருக்கடிகளாலையும் அது நெருக்கடியால 10.5 கிட்ட கணக்கெல்லாம் இல்ல, அவருக்கான சொந்த நெருக்கடி தான். ராமதாஸ் 2வது வந்துட்டாருன்னா மீண்டும் அவர் 10 வச்சு 26லயும் களத்துக்கு போனாருன்னா ஸ்டாலினுக்கு பெரிய பிளஸ் ஆகும். இவர் வலமும் போகாம இடமும் போகாம நடுவுல மாட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ இந்த இடத்தை அவாய்ட் பண்ணதுக்கு தான் போனாங்க. ஆனா 2வது இடத்துல பாமக வருது அப்படிங்கிறது அதிமுகவுக்கான செட்பேக் ஆயிடும்னு அவர் பார்க்க மாட்டாரா? அதனாலதான் சான்ஸ் எடுக்காண்டானே அதுல விலகிட்டாரு. இப்ப நீங்க இடைத்தேர்தல் விட்டு கொடுத்து 2வது இடம் அவங்க தானே வந்துட போறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருது இல்லையா? பாமக என்டிஏல தெளிவா இருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் இல்லாத கூட்டணி ஆட்சி நாளைக்கு மலரணும்னு அன்புமணி சொல்றாரு. இப்போ அந்த கூட்டமே சுதாகர் ரெட்டி என்டிஏல தெளிவா இருக்காங்கன்னு நீங்க சொல்றதுல உங்க பார்வையா நான் வச்சுக்கிறேன். ஆனா தெளிவா இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கா? 10 இடம் போட்டிட்டாங்க, 8ல் 3வது இடத்துக்கு போனாங்க, 1 தான் 2வது இடத்துக்கு வந்தாங்க. அப்படிங்கும்போது பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி என்பது அதற்கான ஒரு கூட்டணியா பார்க்குமா சட்டமன்ற தேர்தலுக்கு? அவர்கள் பலகீனப்பட்டிருக்காங்க. வன்னியர் வாக்குல எடப்பாடியே எமர்ஜ் ஆயிருக்காங்க தான் உண்மை. முக்குலத்தோர் வாக்குல எடப்பாடிக்கு ஒண்ணும் இல்லை. டெபாசிட் போயிட்டு பிராமணர் வாக்குகள் எடப்பாடியை டெசர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாடார்கள் அவரு ஜெயலலிதா குளோரிஃபை பண்ண சொன்னதுக்கு இவருக்கு ஏன் கசக்குது ஜாதி ரீதியாங்கிற நாடார்கள் வியூ பண்றாங்க. சோ அந்த சூழ்நிலை வன்னியர்கள் பெரிய அளவில் அவர் ஆதரிச்சிருக்காங்க. அதுல பின்னடைவு விக்கிரவாண்டியில வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். இது ஏரியா வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். கலைஞர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். ரைட்.